உன்னை கேரளா நான் வர சொன்னாடி ஃபர்ஸ்ட். உங்க வீட்டுல என்ன பிடிச்சி ஏறுறாங்க? நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, வராதுன்னு சொன்ன உங்ககிட்ட தெளிவா. நான் பாலக்காட்டுல இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு பேசு. உங்க வீட்டுக்கு எந்த ட்ரெஸ் போட்டிருக்கப்ப? பாலக்காடு வருவேன் கண்டிப்பா நான் சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துட்டேன். ஆனா என்ன ஹலோ ஹலோ கேக்குதுலாமா? கேட்க சொல்லுங்க. தேடி பார்த்தேன், எங்கேயும் தேடி பார்த்தேன். ஹலோ, நீங்க கிடைக்கலையா அந்த பொண்ணு? எங்கேயுமே கிடைக்கலம்மா. என்ன பண்றதுனே தெரியல. சாய், அது ஒரு பொண்ணு சாய். ஏதாவது ஒரு ஆச்சுன்னா அதுவும் தலையில தான் வந்து விழும். அம்மா நான் வான்னு சொல்லவே இல்லைம்மா. தேவையில்லாம வந்து இப்போ எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. பாலக்காடு ஃபுல்லா நாய் போல தேடினேன், எங்க பார்த்தாலும் தேடினேன். பாலக்காடு ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு. அதுதானே உங்ககிட்ட கேட்டேன். நான் வரணுமா என்னமா கேட்ட போது நீ வேணாம் நான் போய்க்கிறேன் சொல்லிட்டு நீ போன. நம்பரை பிளாக் பண்ணா வரமாட்டான்னு சொல்லிட்டு நான் நம்பரை பிளாக் பண்ணேன். வேற நம்பர் இல்லையா? வேற நம்பர் எதுவும் இல்லைம்மா. என்கிட்ட ஒரு நம்பர் தான் ஃபோன் பண்ணுவா. வீட்டுல இருந்து வேற ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட தானே வந்தா, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அந்த பொண்ணை எங்க இருந்தாலும் தேடி இதை கண்டுபிடிக்க பாருங்க. நான் வேணா வரேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் வந்துடுறேன். ஓகேவா? நம்ம வெளியில இருக்கேன். நீ போற தேவையில்லை சொன்ன போது நான் வெளியில வந்தேன். நான் வந்திருக்கேன். நான் அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரியா? சரி மாமா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணா விடுறேன். ஓகே, நீ எங்க இருக்க கரெக்டா லொக்கேஷன் அனுப்பிச்சு விடு. நான் வேணா யாரும் வேணா தேடுறதுக்கு நான் விடுறேன். சரியா? எப்படி இருந்தாலும் அது போய் சீக்கிரம் கண்டுபிடியாது. ஏன்னா வேற எதுவும் இல்லை, அது பொண்ணு. ஓகே, ஏதாவது ஆச்சுன்னா அது காலையில இருந்து நான் ஒன்னும் சாப்பிடல. எங்க பார்த்தாலும் தேடி அழிஞ்சாலும் முடியல. முடியும் தூங்கல, ஒண்ணுமும் தூங்கல. நான் தண்ணி குடிச்சு போயிட்டு சாப்பிடு. சரியா? ஓகே, சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு எதுவும் சீக்கிரம் போயிட்டு பாரு. ஓகே, எது வேணாலும் சொல்லு. நான் பசங்களை யாராவது வரணும்னா அங்க வர சொல்றேன். சரி சரி, நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு. சீக்கிரம் போய் பாரு. ஓகேவா? சரி, நான் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ அக்கா. அக்கா சாய் பேசுறேன்க்கா. சொல்லுங்க. அக்கா, ஸ்னேகா நம்பர் வேற நம்பர் என்ன இருக்குங்களா? அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிக்சர்ஸ்னு வருதா? ஆமாங்க, நீங்க உங்களை தேடி தானே வந்தாங்க. நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் வேற நம்பர் கேக்குறீங்க. என்ன என்கிட்ட லாஸ்டா பேசும்போது அவன் திருப்பூர்ல இருக்கேன்னு சொன்னான். உங்களை தேடி தான் போறேன்னு சொன்னான். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு உங்களை தேடி கேரளாக்கு போயிருக்கான. அப்பயே வேணான்னு சொன்னேன், அவனை தேடி எல்லாம் போகாதுன்னு. உங்களை நம்பி வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டீங்களா? நான் என்னக்கா பண்ணேன்? நான் நம்பரை பிளாக். நான் வந்து என்னப்பா பண்ணல? நீங்க என்ன பண்ணல? எதுக்கு நீங்க பிளாக் பண்றீங்க? அவன் உங்களை தேடி தானே வந்தா. ஒரு பொண்ணு தனியா தானே வந்துட்டு இருக்கா. உங்க வீட்டு பொண்ணா இருந்தா எவ்வளவு அக்கறையா இருப்பீங்க நீங்க. அக்கா, நான் வர வேணும்னாக்கா சொன்னேன். நான் வேற ஒரு வேலையா வந்தேன். நீங்க அது நீங்க பேசாதீங்கப்பா. நீங்க பேசாதீங்க. எப்படி நீங்க பாக்கல? சரி, எதுவும் பேச வேணாம். பேசினா அவன் டென்ஷன் ஆயிடுவான். நான் பேசாம இருக்கேன். அக்கா சத்தியமா எனக்கு தெரியும். வீட்டையே ஏத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரா. அக்கா, நான் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன்க்கா, வேண்டாம்னாக்கா சொன்னேன். நான் நம்பரை பிளாக் பண்ணேன். சரி ஓகே. வீட்டுக்கு தெளிவா சொல்றீங்க. என்னத்த தெளிவா சொன்னாலுமே அது ஒரு பொண்ணு உங்களை நம்பி தானே வருது. அதை எப்படி நீங்க அசால்ட்டா பிளாக் பண்ணி வைப்பீங்க? இப்ப அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நாங்க கண்டுபிடிப்போம். அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, நான் காலையில இருந்து பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து எங்க பஸ் ஸ்டாப் ஃபுல்லா தேடிட்டேங்க. எங்க பார்த்தாலும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லை அவ. அவ வந்து கேரளா வந்தாலே தெரியல. என்கிட்ட பேசும்போது ரோசா இருக்கேன்னு சொன்னா. லாஸ்டா சேலத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நான் கேரளா வரேன் ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. சரி ஓகே, சும்மா விளையாட்டுக்கு தான் போடுறான்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். அது எப்படி விளையாட்டு? அவ பேசுறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டுக்கு பேசுற மாதிரி இருக்கா? ஒரு பொண்ணு வாண்டடா வந்து உங்களை லவ் பண்றது உங்களுக்கு புரியல. நீங்க என்னன்னா ஒண்ணு நீங்க அந்த பொண்ணை வந்து கன்ஃபார்மா வர வேணாம்னு சொல்லியிருக்கணும். அக்கா, நான் வர வேணும்னாக்கா சொன்னேன். நான் கன்ஃபார்மா வர வேண்டாம். நான் எங்க வேலையை தான் போனேன், தெளிவா சொன்னேன். நீங்க என்னதான் வேலையா போனாலும் அப்ப இப்ப அந்த பொண்ணு காணாம போச்சுன்னா என்ன பதில் சொல்றது அவங்க அப்பா அம்மா கிட்ட? நீங்க என்ன பதில் சொல்றீங்க?
நான் எங்கே பார்த்தாலும் தேடிட்டேங்க, வேற எதுனா நம்பர் உங்களுக்கு நீங்க இப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. நானும் சரி போன்ல கட்டக்கூடாதுன்னு அமைதியா பேசிட்டு இருக்கேன். இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி கண்டுபிடிச்சு எடுத்துக்கோம்? போலீஸ் கேஸ் போய் அலைய முடியுமா? ஒரு பொண்ணு உங்களை நம்பி வச்சிருக்க, அசால்ட்டா பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை நம்பி வரக்கூடாதுன்னாங்க நான் பிளாக் பண்ணேனே. ஃபர்ஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நான் சொல்லிட்டேன் பிளாக் பண்ணுறேன், நான் போயிட்டு வந்து அன்பிளாக் பண்ணுறேன்ட்டு. பண்ணாலும் அவன் வருவான்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னாங்க நான் பிளாக் பண்ணேன். அவள் வரமாட்டான்னு தைரியம் இல்லைனாங்க நான் பிளாக் பண்ணேன். என்ன உங்களுக்கு தைரியம் இல்லை? நீங்களாம் எதுக்கு முடிவு பண்றீங்கன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுது, அது நல்லாவே தெரியும். தெரிஞ்ச அந்த பொண்ணை தேடி வரா அப்படின்னா ஒன்னு அவன் போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும். அவன் எங்க கிட்ட எதுவுமே சொல்லலையே. லாஸ்டா திருப்பூர்ல எல்லாம் இருக்கேன்னு சொல்லுனா வேற அவங்க அப்பா கிட்ட வேற ஏதாவது நம்பரோ இல்லை வேற ஏதாவது எந்த நம்பர் இல்லையப்பா? அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பர் தானே இருக்கு. எத்தனை நம்பர் வச்சுட்டு தெரியும்? நாங்க எங்களை பார்த்து செக் பண்ணி தெரியும். அந்த பொண்ணு மட்டும் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரே ஒரு சிம் கார்டு தான் இருக்கா. ஒரு போன் தானே தெரிய வச்சிருக்கா. ஒரு சிம் கார்டு தானே போட்டிருக்கா. எப்படி நான் இன்னொரு நம்பர் தரலாம்? அந்த போனே சிம் கார்டு தான் வருது. அப்புறம் எப்படி இன்னொரு சிம் இருந்தாலும் கால் போகும்? ஒரு பொண்ணை தானோன்னு இப்படி அசால்ட்டா வந்து சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமான மனசு வச்சிருக்கா. உன்னதான் நான் லவ் பண்றேன் அவ அழைச்சிட்டு இருக்கா, பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அந்த பொண்ணை கண்டுக்க மாட்டேங்கிற. லவ் பண்ண கூட இருந்தாக்க அவளை வரவேன்னு சொன்னேன் நான். வரவன்னு சொல்றது நம்ம அக்கா நான் மதிக்கலாம் இல்லைக்கா, வேண்டாம் வீட்டுக்கு போய் சொல்றதாக நான் நம்புறேன். எதுவுமே பண்ணாம இப்ப நான் அப்பாவே உட்காந்துட்டு இருக்கேங்க. எதுவும் நீங்க பிளாக் பண்ணது தப்புமா. நீ பிளாக் பண்ணது தப்பு. கண்டிப்பா நான் உங்களை வந்து சும்மா விட மாட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு பொண்ணை காணோம் அசால்ட்டா பிளாக் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க நீங்க. நான் இங்கிருந்து கிளம்பும் போதே பிளாக் பண்ணிட்டேங்க. சும்மா விடாம பூ அடிச்சுட்டே இருந்தேன். இப்ப என்ன பிரச்சனை நடக்குது மட்டும் பாரு. பையன் போன ஹலோ 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 யாரு? சாய் என்ன பேசுறேன்? ஆமா சாய் தான் பேசுறேன். நீங்க நான் ஸ்னேகா பேசுறேன். எங்கடி இருக்க? இப்ப எங்க இருக்கிற? இப்ப எங்க இருக்கிற? நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்ககிட்ட வர சொன்ன நம்பர் இது. நான் வர சொன்னேன். ஃபர்ஸ்ட் உன்னை கேரளா நான் வர சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல என்ன பிடிச்சி ஏறாங்க? நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, வராதுன்னு சொன்ன உங்ககிட்ட தெளிவா. இப்ப எங்க இருக்கிற கரெக்டா? இப்ப எங்க இருக்கிற கரெக்டா? நான் பாலக்காட்டுல இருக்கேன். பாலக்காட்டுக்கு எர்ணாகுளத்துக்குமே 150 கிலோமீட்டரு. ஏன் ஸ்னேகா அப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? இது வந்து எர்ணாகுளம் போகுமா அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நிக்காது, எர்ணாகுளத்துல தான் நிக்கோம்னாங்க. போயிட்டு பார்த்தா என் திங்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. எதுவுமே கிடையாது. போன்ல இருந்து பர்ஸ்ல இருந்து என் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு பேசுவோம். வீட்டுக்கு என்னத்துல ட்ரெஸ் போட்டிருக்கப்ப? நானு அங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏறும்போது போட்டிருந்தேன். எல்லோ கலர் டாப், ஒயிட் கலர் ஒயிட் பேண்ட் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். சத்தியமா அங்கேயே வெயிட் பண்ணு. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
நான் ஒரு அக்கா இப்போ எர்ணாகுளம் அங்கே வெயிட் பண்றேன், நீ வாங்க. எங்கேயும் போகாத, சேஃபா உட்கார. அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பூத் இருக்கும் ஒன்று, ஓகேவா? மலையாளம் தெரியல அப்படின்னா இருடி, நான் பேசுறேன்ல நீ வெயிட் பண்றேன். போலீஸ் ஸ்டேஷன் பூத்தில் போயிட்டு உட்காரு. சரி, ஓகே. நான் ஒரு அக்கா நந்தான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க எர்ணாகுளத்தில், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் மேபி அவங்க வந்து நந்தான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட போ, ஓகேவா? வை, நான் கூப்பிட்றேன், வை. இது யார் நம்பர்? இது அவங்க ஃபோன் வாங்கிப்பாங்களா? இது பக்கத்து ஒரு அக்கா கிட்ட வாங்கி நான் கால் பண்ணேன். என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். கால் பண்றதுக்காக ஃபோன் கேட்டேன், கொடுத்தாங்க. அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். சரி வை, சேஃபா சாப்பிட்டியா நீ? வை, நான் வர வை. நான் அந்த அக்கா அனுப்புறேன், நான் வர வை. ஹலோ, ஒன்றும் இல்லை, நான் அந்த அக்கா வர சொல்கிறேன். நீ பைத்தியம் மாடி நீ. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, உங்களுக்காக நான் அவ்வளவு தூரம் வருவேன், பாலக்காடு வருவேன் கண்டிப்பா நான் சொன்னேன்ல. அதே மாதிரி வந்துட்டேன். ஆனா என்ன, வந்ததுக்கு திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்போ இங்க எர்ணாகுளத்துல இருக்கேன். வாங்க வை பாருங்க. வை வை, நான் வர வை. வை, நான் கிளம்புறேன் வை. வை, நான் வெயிட் பண்றேன், வாங்க. அதான் நான் சாய் பேசுறேங்க. இல்லடா, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? நான் இங்கதான் இருக்கு, தெரியல உனக்கு விஷயங்கள்லாம். சரி, ஓகேக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் எர்ணாகுளம் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வர முடியுமாக்கா நீங்க? இல்லைக்கா, நான் வரலக்கா, நான் வரேன் இப்போ. நான் என் ரிலேட்டிவ் பொண்ணு எல்லோ குளம் சுடி, அவங்க பேர் ஸ்னேகா.